உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் பகல் நேர பிரதான செய்தியறிக்கையுடன் இணைந்து கொள்ளும் நான் விதுர்ஷன் பத்மநாதன். இனி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னால் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். காணி உரிமை பத்திரங்கள் இல்லாதவர்களுக்கு உரிமை பத்திரம் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். மஞ்சள் இறக்குமதிக்கு இலங்கையில் அனுமதி இல்லை என்கிறார் பொருளாதார அமைச்சர். கேஸ் விலை அதிகரிப்பு தொடர்பில் இதுவரை தீர்மானம் இல்லை, அரசாங்கம் அறிவிப்பு. கேஸ் விலை இறதமையும் பிலிபந்த தீர்மானம் அருகின இல்லிமாத்தி பெருமாக எத்தா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கை மீதான விவாதம் நாளை நாடாளுமன்றத்தில். மியன்மார் ராணுவ புரட்சிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் அதிகமானவர்கள் இதுவரை பலி. ஆகியவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். தெளிவான உரிமையின்றி அரச காணிகளை அனுபவித்து வரும் குடும்பங்களுக்கு உரிமை பத்திரங்களை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஆரம்பமானது. சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சிக்கல் இல்லாத காணி உரிமையை உறுதி செய்வது அரசாங்கத்தின் நோக்கமாகும். காணி அபிவிருத்தி கட்டளை சட்டம் மற்றும் அரச காணிகள் கட்டளை சட்ட ஏற்பாடுகளின் கீழ் முழு நாட்டையும் உள்ளடக்கிய வகையில் சட்டப்பூர்வமாக தெரிவு செய்யப்பட்ட 20,000 பேருக்கு முதல் கட்டத்தின் கீழ் உரிமை பத்திரங்கள் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் ஊடாக விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. காணி உரிமையை வழங்குவதன் மூலம் அவர்களின் வருமான மட்டத்தை அதிகரிக்க நேரடி அதிகாரத்தை வழங்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். உரிமை பத்திரங்களை பெறுபவர்கள் தங்கள் காணிகளை வீடொன்றை கட்ட, விவசாய நோக்கங்களுக்காக மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம். காணி உரிமையை பெறுபவர்கள் பயனுள்ள காணி பயன்பாட்டின் மூலம் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்த பங்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனாதிபதியினால் வழங்கப்படும் இந்த உறுதிப்பத்திரம் அறுதி உறுதிப்பத்திரமாக கருதப்படும். பயனாளிகளுக்கு அதனை பிணையமாக வைத்து வங்கிக் கடனொன்றை பெற்றுக்கொள்ளவும் உரிமையுண்டு. இந்த ஆண்டு இறுதிக்குள் 1,00,000 உரிமை பத்திரங்களை வழங்க எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை அடையாளப்படுத்தும் வகையில் அனைத்து மாகாணங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 19 பேருக்கு ஜனாதிபதி உரிமை பத்திரங்களை வழங்கினர். ஜனாதிபதி அலுவலகம், காணி அமைச்சு மற்றும் மகாபலி அமைச்சு இணைந்து இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அமைச்சர் எச்.எம். சந்திரசேன, ராஜாங்க அமைச்சர்களான சிறிபால கம்லாத், அனுராது ஜெயரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் பி.பி. ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் செயலாளர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். මේම බැංකුවකට තියෙන ණයක් ගන්නත් පුළුවන්. ඒතර මහවැලි යටතේ අමාත්‍යාංශය වෙනමම ඒ ඔප්පුත් අද ලබා දෙනවා. මම හිතන්නේ 20,000ක් විතර අස්සම් කරලා තියෙනවා. ලක්ෂයකට වඩා වැඩි ඔප්පු ප්‍රමාණයක් මේ අවුරුද්ද තුලදී අපි ජනතාවට ලබා දෙන්න මේ වැඩසටහන. அந்நிய செலவாணியை ஈட்டக்கூடிய வெற்றிகரமான திட்டங்களை முன்னெடுக்குமாறு நிதியமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சம்பந்தப்பட்ட தரப்புக்கு நேற்று ஆலோசனை வழங்கியுள்ளார். எதிர்காலத்தில் இலங்கையில் அந்நிய செலாவணி ஊடாக செயற்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பில் வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் தலைவர்களுடன் நிதியமைச்சர் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். வெளிநாட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளும் போது அந்த கடன்களை திருப்பி செலுத்துவது குறித்து கவனத்திற்கொண்டு வெற்றிகரமான திட்டங்களை மாத்திரம் செயற்படுத்துமாறு ஆலோசனை வழங்கிய பிரதமர் அத்திட்டங்களின் ஊடாக அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஆலோசனை வழங்கினர். கடல்வள பல்கலைக்கழகத்திற்கான திட்டம் குறித்தும் இதன்போது பிரதமர் விசேட கவனம் செலுத்தினார். அப்பல்கலைக்கழக திட்டத்தை அதனை அண்மித்த பிரதேசங்களில் அபிவிருத்தியை இலக்காக கொண்டு செயற்படுத்துமாறு பிரதமர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வலியுறுத்தினார். குறித்த கலந்துரையாடலில் நிதி ராஜாங்க அமைச்சர் அஜித் நிவாட் கப்ரால், நிதி அமைச்சின் செயலாளர் எஸ்.ஆர். ஆட்டிகல, பிரதமர் அலுவலக ஊழியர்களின் பிரதானி யோஷித்த ராஜபக்ஷ, வெளிநாட்டு வழங்கல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் அபேசேகர, பிரதமரின் நிதி அமைச்சின் ஒருங்கிணைப்பாளர்களான சரித் விஜயசிங்க, கெமனு கருணாரத்ன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உள்நாட்டு மஞ்சள் உற்பத்தியை அதிகரிக்கவே இறக்குமதியை தடை செய்துள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டுக்குள் ஏற்பட்டுள்ள மஞ்சள் தட்டுப்பாடு குறித்து அவரிடம் வினவிய ஊடகவியலாளருக்கும் அவருக்கும் இடையில் பாரிய கருத்து மோதல்களும் இடம்பெற்றன.
අපි ඒකට වෙන ප්‍රතිපත්තියන්නේ කවුපි කඩල මුං යට ගෙන්නන එක තරම් කළා. ඒක විදේශ ගෝවියගේ පැත්තේ හිට ගන්න පුරුදු වෙන්න එපා. ඒක ප්‍රතිපත්තියක්. කහ ගෙන්නන්න දෙන්නේ නැහැ කීයට ගියත්. එතනට ලෑස්ති වෙන්න එපා. මොකද ඒක වැරද්දක්. මේ රටේ 1977 ඉඳන් මේ අපේ රටට බවන්න පුළුවන් නිෂ්පාදනය කරන්න පුළුවන් දේවල් වක්කොට කඩුවා වගේ ගෙනාපු ප්‍රතිපත්තිය වෙනස් කරලා තියෙනවා. ඒක වැඩි වුණාට කරන්න දෙයක් නැහැ. ඒකේ ජනතාව කියන්නේ මේක උහුල ගන්න බෑ කියලා. ඒ කහ නැතුව කවුරුත් ජනතාව මැරිලා නැහැ. නෑ කිසිම දරාගෙන ඉන්න බැරි ප්‍රශ්නයක් නෑ. ඔබට දරාගෙන ඉන්න බැරි වුණාට ජාවාරංකාරයෙකුට දරාගෙන ඉන්න බැරි වුණාට මිනිස්සුන්ට දරා ඉන්න පුළුවන්. නෑ නෑ ඒ හැට දැන් ඔබ කිව්වට ඉතින් සතුසට යන්න ඕනේ සම්පකාරයට යන්න. මොකද නැත්තේ බඩු ඒ මාත් එක දැන් යන්න මේ කොන්ත්‍රාත් කරන්න එපා සහෝදරයා. ඉස්සෙල්ලා මේ තියෙන ඇත්ත දේ කරන්න. කොන්ත්‍රාත් එකක් ඔන්න නම් කාත් එක්ක හරි කොන්ත්‍රාත් එක්ක කරන්න. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனைய முதலீட்டு திட்டம் குறித்து இலங்கை அரசாங்கம் அதானி நிறுவனத்துடன் நேரடியாக கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் உதயகம்மன் பில தெரிவித்தார். Adani group of companies to invest in ECT of Colombo port. Thereafter, Sri Lankan government made a policy decision to develop the ECT by the port authority alone and to develop the WCT as a joint venture joint venture of Sri Lanka, India and Japan. கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முனையத்தின் பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கு இந்திய அதானி நிறுவனத்தினை நியமித்துள்ளோம். கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு முனையத்தின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு இந்திய, ஜப்பான் ஆகிய நாடுகளுடன் கூட்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மேற்கு முனைய அபிவிருத்தி பராமரிப்புக்கு இந்திய அரசாங்கம் அதானி நிறுவனத்தை நியமித்துள்ளது. இதேவேளை இந்தியாவின் தலையீடு நேரடியாக இருக்காது. நாங்கள் அதானி நிறுவனத்துடன் தான் கொழும்பு துறைமுகத்துடனான அபிவிருத்தி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அறிக்கை மீதான விவாதம் நாளை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வாய்மொழி மூலமான கேள்விகளுக்கு பதில் வழங்கும் வகையில் நாடாளுமன்ற அமர்வுகள் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. காலை 10 மணி முதல் முற்பகல் 11 மணி வரை வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு நாடாளுமன்றத்தில் நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அதனை அடுத்து கடந்த அமர்வில் ஒத்திவைக்கப்பட்ட ரத்தினக்கல் மற்றும் ஆபரண சட்டம் தொடர்பான ஒழுங்கு விதியும், வெளிநாட்டு செலவாணி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதி மற்றும் ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கீழான 2 கட்டளைகள் பற்றியும் முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை விவாதம் நடத்தப்படும். இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிராக இடம்பெற்ற பாகுபாடுகள் மற்றும் பெண்களின் உரிமை மீறல்களை கண்டறிந்து பாலின சமத்துவத்தை உறுதி செய்யக்கூடிய பரிந்துரைகளை வழங்குவதற்கு நாடாளுமன்ற விசேட குழு ஒன்றை அமைக்குமாறு நாடாளுமன்ற பெண் உறுப்பினர்களின் ஒன்றியம் முன்வைத்துள்ள பிரேரணையும் இன்று சபையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அறிக்கை மீதான விவாதம் நாளை இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு எதிர்க்கட்சியின் இணங்க இந்த விவாதம் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விசாரணை அறிக்கை தொடர்பான ஒரு பிரதி நாடாளுமன்ற பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விவாதம் இடம்பெறவுள்ளமை விசேட அம்சமாகும். ඒ වගේම පාස්කු ප්‍රහාරයෙන් සාක්ෂි සටහන් අපිට ලැබෙන්න ඕන. මොකද විවාද පටන් ගන්නවා. දැන් නීතිපතිවරයාටවත් ඒ සම්පූර්ණ සාක්ෂි එවල නැහැ. ඉතින් එතුමා කොහොමද නඩු දාන්නේ? ඉතින් මේක සම්බන්ධයෙන් අපිටත් ඒ සාක්ෂි සටහන් ලබා දෙන්න කියලා ඉල්ලීම කරනවා. පක්ෂනායක කමිටුවේදී අපි කාරණේ ඉතා පැහැදිලිව සාකච්ඡා කළා. තීරණය කළා හෙට දිනේ පාස්කු ප්‍රහාරය පිළිබඳ ජනාධිපති කොමිෂන් සභා වාර්තාවේ විවාදය ආරම්භ කරන්න. ඊට පස්සේ 3 වෙනි දිනයක් වෙන් කරලා හෙට 1 දිනයක්, ඉන් පසු 3 වෙනි සතියේ දින 2ක් වෙන් කිරීමට එකඟ වුණා. හෙට දිනේ ඒ විවාදය ආරම්භ කිරීමට අපි කටයුතු කරන්න බලමු. கொழும்பு டேம் வீதியில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட சடலம் குருவிட்டை தெப்பனாவ பகுதியைச் சேர்ந்த 30 வயது பெண்ணுடையது என பரம்பர பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். கொழும்பு டேம் வீதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து கடந்த 1ஆம் திகதி தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரும் மறுநாள் மொனராகலை படல்கும்புர பகுதியில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தெப்பனாவ பகுதியைச் சேர்ந்த பெண்ணின் சடலம் என ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட போதிலும் தலையின்றி சடலம் காணப்பட்டமையால் சந்தேகத்துக்கிடமின்றி ஆள் அடையாளத்தை உறுதி செய்வதற்காக மரபணு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார்.
தெரிவித்தார். சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் மரபணு மாதிரிகள் அவரின் தாய் மற்றும் சகோதரர்களின் மாதிரிகளுடன் ஒத்துள்ளதாக அரச ரசாயன பகுப்பாய்வு அறிக்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் துண்டிக்கப்பட்ட தலை இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என அவர் தெரிவித்தார். சடலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் விரைவில் பிரேத பரிசோதனை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறினார். இதேவேளை கிளிநொச்சி அப்பால்குளம் பகுதியில் பெண் ஒருவர் சடலமாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட அம்பால் குளத்தில் இவ்வாறு பெண்ணின் சடலம் கரை ஒதுங்கியுள்ளது. குளக்கட்டினை அண்மித்து ஒதுங்கியுள்ள சடலம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் 30 வயது மதிக்கத்தக்கவர் என்பதுடன் பாதணிகள், கைப்பை ஆகியனவும் சடலத்துடன் காணப்படுகின்றது. குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பிலான விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் ஆரம்பித்துள்ளனர். சடலத்தை கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்ற நீதிபதி பார்வையிட்டதன் பின்னர் மரண விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. நாட்டில் நேற்று மேலும் 344 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து இலங்கையில் இதுவரையான மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 86,039 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கொரோனா வைரஸினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 507 அதிகரித்துள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் கொரோனா தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்ட 344 பேரில் 10 பேர் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பியவர்கள். ஏனைய 334 பேரில் அதிக தொற்றாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 65 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 54 பேரும், யாழ் மாவட்டத்தில் 26 பேரும், கண்டி மாவட்டத்தில் 9 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 8 பேரும், பதுளை மாவட்டத்தில் 9 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 7 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 6 பேரும், நூரலியா மாவட்டத்தில் 6 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 வவுனியா மாவட்டத்தில் 1 அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டில் இதுவரையில் 86,039 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து நேற்று 454 பேர் வீடு திரும்பியுள்ள நிலையில் கொரோனா தொற்றிலிருந்து மீண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 82,513 பதிவாகியுள்ளது. அவர்களில் இன்னும் 3,019 பேர் தொடர்ந்தும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நேற்றைய தினம் 5 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளது. இதனையடுத்து இலங்கையில் கொரோனா வைரஸினால் மரணித்தோரின் மொத்த எண்ணிக்கை 507 அதிகரித்துள்ளது. இதற்கமைய 503வது மரணம் அனுராதபுர பிரதேசத்தை சேர்ந்த 72 வயதான பெண் ஒருவர் அனுராதபுர போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம் அடைந்துள்ளார். 504வது மரணம் ஹெம்மாத்தகம பிரதேசத்தை சேர்ந்த 19 வயதான பெண் ஒருவர் கண்டி பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் மரணம் அடைந்துள்ளார். 505வது மரணம் தர்காநகர் பிரதேசத்தை சேர்ந்த 51 வயதான பெண் ஒருவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் கோவிட்-19 தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டு கொத்தலாவல பாதுகாப்பு வைத்திய பீட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு மரணமடைந்துள்ளார். 506வது மரணம் கொழும்பு 6 நாராயம்பிட்ட பிரதேசத்தை சேர்ந்த 78 வயதான ஆணொருவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் கோவிட்-19 தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டு தனியார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு மரணமடைந்துள்ளார். 507வது மரணம் ஜாயல பிரதேசத்தை சேர்ந்த 59 வயதான பெண் ஒருவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் கோவிட்-19 தொற்றாளராக அடையாளம் காணப்பட்டு ஹோமாகம ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு மரணமடைந்துள்ளார். அவரது மரணம் நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் 29ஆம் திகதி முதல் இதுவரையில் 7,37,062 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே நேற்றைய தினம் 7,500 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தையில் எரிவாயு விலை உயர்ந்து வருவதால் நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதாக கூறி திரவ பெட்ரோலிய எரிவாயு நிறுவனங்கள் விலையை அதிகரிக்குமாறு நுகர்வோர் விவகார ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. இதேவேளை இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேஸ் விலை அதிகரிப்பு தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் தற்போது 12.5 கிலோ உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர் உள்ளூர் சந்தையில் ரூபாய் 1,493க்கு விற்கப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டில் எரிவாயு விலையை 1,733 ரூபாயிலிருந்து 1,493 ரூபாயாக குறைத்தபோது உலக சந்தையில் எரிவாயுவின் விலை மெட்ரிக் டனுக்கு $360 அமெரிக்க இருந்தது. தற்போது ஒரு மெட்ரிக் டன் எரிவாயுவின் உலக சந்தை விலை 67% உயர்வடைந்துள்ளது. இது தற்போது $604 அமெரிக்க எட்டியுள்ளது. இதன்படி இனிமேல் தற்போது நிலவும் விலையில் எரிவாயுவை விற்க முடியாது என்று
எரிவாயு நிறுவனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. லாஃப் உயிர்வாயு நிறுவனம் கடந்த 3 மாதங்களில் சுமார் 1 பில்லியன் ரூபாய் இழப்பை சந்தித்துள்ளதாக அந்த நிறுவனத்தின் தலைவர் KS வெகாபிட்டி குறிப்பிடுகின்றார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் 2148 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய ஒரு எரிவாயு சிலிண்டரை தற்போது 1493 ரூபாய்க்கு விற்கப்படுவதாகவும் இதனால் ஒரு சிலிண்டரில் மாத்திரம் 700 ரூபாய் நட்டம் ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் உலக சந்தையில் அதிகரித்து வரும் எரிவாயு விலை குறிப்பிட்ட நிறுவனங்களின் வியாபாரத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதால் அவர்கள் ஒரு தீர்வை எதிர்பார்ப்பதாக லிட்ரோ நிறுவனத்தின் இயக்குநர் ஜனகா பத்திரத்னே தெரிவித்தார். இதேவேளை இன்றைய தினம் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கேஸ் விலை அதிகரிப்பு தொடர்பாக எந்தவித தீர்மானங்களும் அமைச்சரவையில் எட்டப்படவில்லை என அமைச்சரவை எண்ணெய் பேச்சாளரும் எரிசக்தி அமைச்சருமான உதயகம்மன் பில தெரிவித்தார். බලශක්ති අමාත්‍යංශවත් වෙළඳ අමාත්‍යංශවත් ගෑස් මිල ඉහළ දැමීම පිළිබඳ තීරණයක් අරගෙන නැහැ. ඉල්ලීමක් තිබෙන බව ඇත්ත. மட்டக்களப்பு சாலை முகாமையாளரை இடமாற்றக் கோரி இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு டிப்போ ஊழியர்கள் இன்று காலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போதிலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களின் நலன் கருதி பஸ் சேவைகள் வழமை போன்று இடம்பெற அனுமதித்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இன்று காலை டிப்போவின் பிரதான நுழைவாயிலை மூடிய ஊழியர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டம் இடம்பெற்ற போதிலும் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதும் மாணவர்களின் நலன் கருதி பஸ் சேவைகள் வழமை போன்று இடம்பெற அனுமதித்துள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். கடமையில் இருக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் கடமையில் பேர் எடுக்கல. நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்காக நாங்கள் வெளியில் நிற்கிறோம், ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு செக்ஷன்ல ஒரு பொஸ் சொன்னா தகப்பனுக்கு சமன், தகப்பனை திட்டமிட்டு பிள்ளைகளை கொள்றன்னு சொன்னா நாங்க இன்னமின்னவரை ஏற்றுக்கொள்ளலாமா? இது குறித்து சாலை முகாமையாளர் எஸ் கிருஷ்ணராஜிடம் எமது செய்தியாளர் வினவிய போது, செயலாட்டப்பட்டு காலையில் கிட்டத்தட்ட 36 பஸ் ஓடணும், 36 பஸ்ஸும் செயலாட்டப்பட்டிருக்கு. இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு எங்கிட்ட கிட்டத்தட்ட 189 தொழிலாளிகள் இருக்காங்க. 189 தொழிலாளிகள் இருக்காங்க. இந்த தொழிலாளிகளில் இந்த 8 பேர் அதாவது பனிஷ்மெண்ட்டுக்கு உட்பட்டாங்க. இவங்க டிசிப்ளினரிக்கு உட்பட்டாக தான் இந்த பிரச்சனையை முன்வச்சு, அதாவது எங்களை நிர்வாகத்தை சரியா செய்ய விடாம இடையூறு விளைவிக்கிறார்கள் தான் இந்த 8 பேரும். என்னட்டு எனக்கண்டா ஒன்றும் விளங்க இல்லை. இது என்னத்துக்காக இவங்க அந்த குற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்றதுக்காகத்தான் இவங்க இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க என்று நான் நினைக்கிறேன். என்ன சொன்னா 198 தொழிலாளிகள் இந்த 8-9 பேரும் செய்கிறேன்னு சொன்னா நிச்சயமா ஏதோ ஒரு அவங்களோட ஒரு உள் காரணம் இருக்கும். ஏஎம்என் அனஸின் வெட்டவெளியில் கொட்டி கிடக்குது கவிதை நூல் வெளியிட்ட நிகழ்வு மருதானை டவர் மண்டபத்தில் ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவுஃப் ஹக்கீம் கலந்து கொண்டார். கொழும்பு ஹிக்மா கல்லூரி அதிபர் MSM மசூர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பதிதியாக கொழும்பு உதவி கல்வி பணிப்பாளர் MH மும்தாஸ் பேகம் கலந்து கொண்டார். தலைமையுரையை அல் ஹிக்மா கல்லூரி அதிபர் MSM மஹ்சூம் நிகழ்த்தினார். இலக்கியத்தை வரலாற்றினுடைய மிக முக்கியமான ஒரு ஆவணமாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மாணவனுக்காக இந்த பாடசாலை இவ்வளவு. இந்நிகழ்வில் MMM ஹுசைன் உரையாற்றியதுடன் நஸ்முல் ஹுசைன் கவி உரை நிகழ்த்தினார். அதிதியாக கொழும்பு உதவி கல்வி பணிப்பாளர் MHM மும்தாஸ் பேகம் உரை நிகழ்த்தியதுடன் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் உரையாற்றினார். ஒவ்வாத உணவையும் கால்களால் உறிஞ்சி எடுத்து தேன் நிரப்பி அளிக்கையில் மலருக்கு கிடைப்பது மனநிறைவு. 2 தசாப்தங்களுக்கு மேலாக கலம்புரி கவிதாவட்டம் என்ற பெயரில் அந்த பாடசாலை வளாகத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் கவிஞர்களின் ஒன்று கூடல், அவர்களுடைய கவிதை பரிமாற்றம், ஒரு கவிதா மேடை அமைத்து அங்கு நிகழ்ச்சி நீண்ட காலமாக நடந்து கொண்டு வந்தது. இப்பொழுதுதான் கொஞ்சம் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். அதுவும் இந்த கோவிட் தொற்று காரணமாக இப்பொழுது இணையத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் கேள்விப்படுகிறேன். அந்த நிகழ்ச்சிக்கான மேடையாக இந்த பாடசாலை இருந்தது என்பதும் இவ்வாறான ஒரு ஊக்கம் மாணவர்கள் மத்தியில் உருவாவதற்கு ஒரு பின்புலத்தை உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னாலும் மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். இந்நிகழ்வில் நூலின் முதற் பிரதியை கலாநிதி அப்துல் கையும் பிரதம அதிதியிடமிருந்து பெற்றுக் கொண்டார். கலந்து சிறப்பித்த அதிதிகளுக்கும் நூலின் பிரதிகள் வழங்கப்பட்டதுடன் கலந்து கொண்டவர்களும் பிரதிகளை பெற்றுக் கொண்டனர். கொழும்பு அல் ஹிக்மா கல்லூரி அதிபர், ஆசிரியர்கள் பிரதம அதிதிகளினால் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அவர்களுக்கான பிரதியினை மாணவன் அனஸ்.
இத்துடன் எமது பகல் நேர பிரதான செய்தியறிக்கை நிறைவடைந்தது. மீண்டும் எமது பிரதான செய்தியறிக்கையினை இரவு 7:30 மணிக்கு எதிர்பாருங்கள். அதுவரை யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.